வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது B55 இரவு நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உரிய முறையில் இடம்பெறுவதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. இன்று கிடைத்தாலும் நாளை நெப்தா கிடைப்பதில் சந்தேகம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார் கார்டினல். முன்னாள் ஜனாதிபதியிடம் வாக்குமூலம் பெறுமாறு நீதிமன்றம் உத்தரவு. 30 குறுகிய தூர ரயில் சேவைகள் திங்கள் முதல் ரத்து. சீனாவில் 900 மில்லியன் மக்கள் கோவிட் தொற்றினால் பாதிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றில் இன்று தெரிவித்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கைவிடுவதற்கு உத்தரவிடுமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் ஒருவர் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, எஸ் துரைராஜா மற்றும் ஜனக டி சில்வா ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. குறித்த அடிப்படை உரிமை மனுவுக்கு இணைவாக திருத்தப்பட்ட மனு ஒன்றை முன்வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். இதற்கமைய திருத்தப்பட்ட மனுவை முன்வைப்பதற்கு அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பில் சட்டமாதிபர் மன்றில் ஆஜராக மாட்டார் என்ற அறிவிப்பை ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றில் குறிப்பிட்டார். நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஒன்றை நடத்துவது பொருத்தமற்றதென மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரை 9 அரசியல் கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. 197 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனசத்த பெரமுன, அருணெலு மக்கள் முன்னணி மற்றும் தேசிய காங்கிரஸ் என்பன தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தின் கொட்டகல பிரதேச சபைக்கென ஒரு சுயாதீன குழுவும், கம்பகா மாவட்டத்தின் நீர்கொழும்பு மாநகர சபைக்கென 2 சுயாதீன குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. கண்டி மாவட்டத்திற்கென 2 சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குர்நாகல் மாவட்டத்தில் குர்நாகல் மாநகர சபைக்கும், களுத்துறை மாவட்டத்தின் ஹொரண மற்றும் பாலிந்தனுவர என்பவற்றுக்கும் 2 சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் மத்துகம, அகலவத்த, தொடங்கொட, பாலிந்தனுவர மற்றும் வலலாவிட்ட ஆகிய பிரதேச சபைகளுக்கென ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணம் செலுத்தியது. வரலாற்றில் முதல் தடவையாக தபானா ஆதிவாசிகள் தலைவர் ஊர்பரிகே வனலியத்தோ தலைமையின் கீழ் தேசிய ஜனநாயக முன்னணி பதுளை மாவட்டத்தின் 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென கட்டுப்பணம் செலுத்தியது. பதுளை மாவட்டத்தின் மகியங்கன, ஹாலியல மற்றும் சொரணத்தட்டு ஆகிய பிரதேச சபைகளுக்கெனவும் பதுளை மாநகர சபைக்கெனவும் குறித்த கட்சி கட்டுப்பணம் செலுத்தியது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கட்டுப்பணம் செலுத்தும் நிகழ்வும் கேகாலை தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பொலன்னறுவை மாவட்டத்தின் 7 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணம் செலுத்தியது. போராட்டக்காரர்கள் சிலர் கொழும்பு மாவட்டத்தின் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கென கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கென வருகை தந்தவர்களில் தனிஷ் அலியும் உள்ளடங்குவதாக தெரியவந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததென பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கின்றோம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் எந்த ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்துள்ளது. அன்றிருந்த சட்டம் அதிபர் தப்புரடி லிவேரா இந்த தாக்குதலுக்கு பின்னால் சூழ்ச்சி உள்ளதென தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களும் அதனை நம்பினர். சூழ்ச்சிக்காரர்கள் யார் என்பதை கண்டறியும் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இந்த தீர்ப்பு அமைய பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை நாம் இந்த முயற்சியை கைவிட மாட்டோம்.
සොයා යන ගමනේ ඊටම වැදගත් පියවරක් ලෙස අපි මේ නඩු තීන්දුව දකිනවා. இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நேற்று வெளியான தீர்ப்பின் மூலம் சுதந்திர மக்கள் கூட்டணி சரிவை சந்தித்துள்ளதாக நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன பாரிய தவறொன்றை செய்துள்ளமை உயர் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் உறுதியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் யார் என அறிவதில் மக்களும் ஆர்வத்துடன் இருந்தனர். நேற்றைய தீர்ப்பின் மூலம் மக்கள் இதனை அறிந்து கொண்டனர். மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். அரசியல் யாப்பை 3 தடவைகள் மீறியுள்ளார். இதனால் அவருக்கு கட்சியின் தலைவராக இருப்பதற்கு தகுதியில்லை. அவர் எவ்வாறு அந்த கூட்டணியிலிருந்து போட்டியிடுவார்? அவரின் கூட்டணி ஆரம்பித்த தருணத்திலேயே சரிவை சந்தித்துள்ளது. ஆர்ப்பாட்ட காலத்தில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எடுக்கப்பட்ட 17.5 மில்லியன் ரூபாய் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பெறுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளது. குறித்த பணம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடம் இதுவரை எவ்வித வாக்குமூலமும் பெறப்படவில்லை என சட்டத்தரணிகள் மன்றில் தெரிவித்தனர். இதனையடுத்தே இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்ற உத்தரவு அவசியமில்லை என நீதவான் இதன்போது குறிப்பிட்டார். நீதிமன்ற உத்தரவிற்கமைய குறித்த பணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உரிய அறிக்கையை போலீஸ் மா அதிபர் மற்றும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த தினமே 2 தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு குறித்த பணிப்பாளருக்கு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் மா அதிபர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய பிரதி போலீஸ் மா அதிபரினதும் பணிப்பாளரினதும் தொலைபேசி அழைப்பு அறிக்கையை முன்வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனைத்து பல்கலைக்கழக பிக்குமார் படையணியின் ஏற்பாட்டாளர் கல்வெப சிறிதம்ம தேரர் நாளைய தினம் குற்றத்தடுப்பு பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க வேண்டும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேரரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கான தேவை உள்ளதென குற்றத்தடுப்பு பிரிவில் நீதிமன்றில் தெரிவித்ததற்கமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான நெப்தா எரிபொருள் தொகை கிடைத்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நெப்தா தொகை கிடைக்கப் பெறாததால் நேற்று நள்ளிரவு முதல் அதன் பணிகளை இடைநிறுத்த நேரிட்டது என மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்தது. நெப்தாவை கொள்வனவு செய்வதற்கான நிதி மின்சார சபையிடம் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இன்றைய தினம் கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நெப்தா தொகை கிடைக்கப் பெற்றதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு 5.35 மில்லியன் லிட்டர் நெப்தா தேவைப்படுகிறது. சிபெட்கோ நிறுவனத்தினால் 1.1 மில்லியன் லிட்டர் நெப்தாவை விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் வரை இந்த தொகை போதுமானது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாளை மறுதினத்திலிருந்து தேவைப்படும் நெப்தாவை பெறுவதற்கு மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் 165 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படுகிறது. நெப்தாவை கொள்வனவு செய்ய மின்சார சபையிடம் பணம் இல்லை. அதனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய நேரிடும். மறுபக்கத்தில் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடுகளும் சீர்குலைந்துள்ளன. இதனால் எமது நாட்டிற்கு தேவையான நெப்தா மற்றும் உராய்வு எண்ணெய் கிடைக்கப்பெறாது. இந்த நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அரசாங்கமா, அதிகாரிகளா அல்லது மக்களா? அனைத்து சுமைகளையும் மக்கள் மீதே சுமத்துகின்றனர். மின்வெட்டும் தொடர்ந்தும் நீடிக்கிறது. இதேவேளை இலங்கை கடற்பிரதேசத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு தொடர்பில் முதலீடுகளை பெறுவதற்கு தேவையான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் அடையாளம் காணப்பட்ட சுமார் 900 கடற்பிரதேசங்களில் கனியவல் ஆய்வு இடம்பெற உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கனிய எண்ணெய் அபிவிருத்தி அதிகார சபை மூலம் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும். குறுகிய தூரத்திற்கான 30 ரயில் சேவைகளை நாளை முதல் ரத்து செய்ய உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அலுவலக ரயில் சேவை மற்றும் நீண்ட தூர ரயில் சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதால் சில குறுகிய ரயில் சேவைகளை ரத்து செய்ய நேரிடும். இதற்கமைய இந்த மாதத்திலிருந்து ரயில்வே திணைக்களத்தினால் முன்னுரிமை வழங்க வேண்டிய 3 பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கான அலுவலக ரயில் சேவை, நீண்ட தூர ரயில் சேவை, எரிபொருள் போக்குவரத்து ரயில் சேவைகள் என்பன இவ்வாறு முன்னுரிமை வழங்க வேண்டிய பிரிவுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த 3 பிரிவுகளுக்குமான ரயில் சேவைகளை செயற்திறனுடன் முன்னெடுக்க
முன்னெடுக்கும் வகையில் சில குறுகிய தூர ரயில் சேவைகளை நாம் நிறுத்தியுள்ளோம். சுமார் 400 புதிய குறுகிய தூர ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அதில் 30 ரயில் சேவைகளை நிறுத்துவது தொடர்பில் எமக்கு முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அனுமதி வழங்கியுள்ளோம். පවත්තගෙන යන ගමන් වාරවල වඩා කාර්යක්ෂම ඵලදායී සේවයක් සපයන්න පුළුවන් වෙයි කියලා ඒ සැලසුම් අංශය දැනුම් දීලා තිබෙනවා. பொதுநலவாய அமைப்பின் பாராளுமன்ற சங்க பொதுச் செயலாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பொதுநலவாய அமைப்பின் பாராளுமன்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டெபன் எட்விக் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். ஜனாதிபதி செயலணியின் பிரதானி சாகல ரத்நாயக்கவும் இதில் கலந்து கொண்டார். நெற்சேகை பகுதிகளில் பரவி வரும் நோயை கட்டுப்படுத்துவதற்காக தவறான வழிகாட்டல்களின் கீழ் கிருமிநாசினிகளை பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அடையாளம் காணப்பட்டுள்ள 4 வகையான நோய் தொற்றுகள் தொடர்பில் ஆராயுமாறு விசேட நிபுணர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெற்சேகை பகுதிகளில் ஒரு வகையான பங்கசு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மேலும் சில நோய் தொற்றுகளால் நெற்சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நெற்சேகைக்கென உரிய முறையில் பண்டி உரம் பயன்படுத்தப்படாமையால் நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை பண்டி உர கொள்வனவிற்கென பயன்படுத்துமாறும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த பகுதிகளுக்கு உரிய அதிகாரிகள் உடனடியாக சென்று நிலைமையை ஆராய்ந்து அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்புடன் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று தொடர்பில் பரிசோதனை நடத்தப்படுகிறது. 4 வகையான நோய் தொற்றுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கும் வகையில் விவசாயிகளுக்கு இந்த பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு நாம் உச்சகட்ட முயற்சிகளை எடுக்கின்றோம். 10 வருடங்களுக்கு பின்னர் நாம் முதல் தடவையாக சிறு போக செய்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளோம். பாடசாலை சீருடை தேவையில் 70 வீதத்திற்கான துணிகள் சீனாவிடமிருந்து நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றை கையளிக்கும் நிகழ்வு இன்று கொழும்பு துறைமுக வளாகத்தில் இடம்பெற்றது. இவ்வருட பாடசாலை சீருடை தேவையில் 70 வீதம் நன்கொடையின் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 9 மில்லியன் மீட்டர் துணி கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்திடம் சீனாவின் பதில் தூதுவரினால் கையளிக்கப்பட்டது. அவற்றை மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கும் வகையில் பொதி செய்து லேபிளிடும் பணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதற்கமைய மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னர் சீருடை துணிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். 2 லட்சம் எண்ணிக்கையை கொண்ட ராணுவ உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடுத்த வருடத்தில் 1,35,000 குறைவடையும் என ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஆயுதமேந்திய படையினர் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுடனும் இணைந்துள்ளனர். பொருளாதார மேம்பாட்டிற்கான பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன. நாட்டின் தற்போதைய நிலைமையை கவனத்திற்கொண்டு 2,783 உறுப்பினர்களை கொண்ட ராணுவ அங்கத்தவர்களின் எண்ணிக்கை அடுத்த வருடம் 1,35,000 குறைவடையும். அத்துடன் 2030ஆம் ஆண்டளவில் குறித்த எண்ணிக்கை 1,00,000 பேணுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்கு இணைவாக எந்தவொரு பாதுகாப்பு சவால்களுக்கும் முகம் கொடுக்கும் வகையில் இலங்கையின் ஆயுதமேந்திய படை பல உபாயங்களை பின்பற்றுகிறது. 2030ஆம் ஆண்டளவில் தொழில்நுட்ப திறனை கொண்டதான ராணுவத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கு என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா இன்கார்ப்பரேட் பொறியியலாளர் நிறுவனம் 17வது முறையாக நடத்தும் கண்காட்சி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அபிவிருத்தியை நோக்கிய இலக்கு என்ற தொனிப்பொருளில் இன்கோ 2023 கண்காட்சி இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெற்றது. நாளை மறுதினம் வரை கண்காட்சி இடம்பெறும். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறும் கண்காட்சியை காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட அரசியல்வாதியான ரெஜினால்ட் குரே காலமானார். ரெஜினால்ட் குரே தனது 75வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார்.
பிரபல ஆங்கில ஆசிரியரான அவர் சிரேஷ்ட அரசியல்வாதியாகவும் திகழ்ந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் களுத்துறை மாவட்ட தலைவராகவும் மேல் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவராகவும் செயற்பட்டுள்ள ரெஜினால்ட் குரே மக்கள் விடுதலை முன்னணியினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். அதன் பின்னர் சுயாதீன வேட்பாளராக 1977 ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகிய அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்துள்ள அவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். அவரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் தினம் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியா ஹங்கிரன்கெத்த கல்வி வலயத்தில் உள்ள லோல்கந்துர தமிழ் வித்தியாலயம் நூற்றாண்டை எட்டிய போதிலும் பாடசாலைக்கு பொது விளையாட்டு மைதானம் ஒன்று இல்லாமையினால் மாணவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பான தொகுப்பு அடுத்து. இந்த பாடசாலை நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தோட்டப்புற மாணவர்கள் கல்வி பயிலும் ஆரம்ப பாடசாலையாகும். இங்கு வகுப்பறை வசதிகள், பௌதீக வள பற்றாக்குறைகள் காணப்படுவதுடன் விசேடமாக மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் ஒன்று இல்லாமை பாரிய குறைபாடென பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாடசாலையில் எனது புள்ள படிக்குது. ஆனால் புள்ள படிக்கிற இடத்துல சரியான மைதானம் இல்லை. நாங்கள் இப்போ விளையாட்டு போட்டி செய்யறதுக்கும் அது இடம் இல்லாமல் ரோட்டில் தான் செய்கிறோம். சரியான நல்ல திறமையான மாணவர் இருந்தும் வெளிக்காட்ட இயலல. இந்த பாடசாலையில் ஒரு மைதானம் கூட இல்லை. பெரிய கஷ்டமான ஒரு பாடசாலையாக தான் இருக்குது. இடவசதி கூட இல்லை. இப்போ இந்த பாடசாலைக்கு 100 வருஷமும் ஆக போகுது. பிள்ளைகளுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளிக்காட்டுறதுக்கு கூட ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை பிள்ளைகளுக்கு. எங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்றது எங்களுக்கு ஒரு மைதானத்தை பெற்று தருமாறு. தற்போது விளையாட்டு பயிற்சிகள் பொது வீதிகளிலேயே நடத்தப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நான் இந்த ஸ்கூல் பழைய மாணவன். நான் இந்த ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து மைதானங்கிறது ஒன்று இந்த ஸ்கூலில் இல்லை. நாங்கள் எல்லாம் இந்த ரோட்டில் தான் விளாண்டுருக்கோம். எனக்கு முன்பு படித்தவங்க, எனக்கு அப்புறம் படிக்கிறோம் எல்லாம் இந்த ரோட்டில் தான் விளாண்டோம். திறமைகளை இந்த பாடசாலை காட்டிக்க முடியலை. என் தம்பி தங்கச்சியை படிக்கிற காலத்தை அவங்களோட திறமையை காட்டிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். திறமையை காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு மைதானம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்பாடசாலையின் காலை கூட்டம் நடத்துவதற்கும் கல்வி சுற்று நிருபத்தின் அடிப்படையில் செயற்பாட்டு மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான செயற்பாட்டு மகிழ்ச்சியை நடத்துவதற்கும் மைதானம் ஒன்று இல்லாமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய போதிலும் இதுவரை அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை என லூல்கந்துர தமிழ் வித்தியாலய அதிபர் ஆ மகேந்திரன் தெரிவிக்கிறார். இந்த பாடசாலையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. பிள்ளைகளுக்கான செயற்பட்டு மகிழ்வும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு மைதானம் இல்லாத நிலையிலே இந்த பாடசாலை சுமாராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக வலய பணிமனை, மத்திய மாகாண சபை மற்றும் கல்வி அமைச்சுக்கு பலமுறை கடிதங்கள் எழுதியும் கூட இதுவரை காலமும் எங்களுக்கு இவ்வாறான ஒரு மைதானத்தினை பெற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இவரிடம் 2023 ஆண்டு பிரதான போக்குவரத்து பாதையிலே இந்த விளையாட்டுப் போட்டியை நடாத்த தீர்மானித்திருக்கின்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் ஏற்பாட்டுடன். ஆகவே கல்வி அமைச்சு, ஏனைய விடயங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் இந்த பாடசாலையை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் எதிர்காலத்துக்கான ஒரு மைதானத்தையும், இந்த பாடசாலைக்கான ஒரு கட்டிடத்தையும், ஏனைய வளங்களையும், பல்வேறு தொழில்நுட்ப சாதன வளங்களையும் பாடசாலைக்கு பெற்றுத்தந்து இந்த மாணவர்களுடைய கல்வியிலே உறுதுணையாக இருக்கும்படி நாங்கள் கேட்பதோடு இந்த பாடசாலையில் எதிர்காலத்திற்கு உங்களது உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றோம். புலத்திசை கடுகதி ரயில் இன்று அதிகாலை ஹத்ரஸ்கட்டுவ ரயில் நிலையத்தில் வைத்து தடம் புரண்டது. இதனால் ரயில் போக்குவரத்திற்கு முற்றிலும் தடை ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புலதிசை கடுகதி ரயிலில் யானை ஒன்று மோதியுள்ளது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் ரயில் தடம் புரண்டுள்ளதுடன் சம்பவ இடத்திலேயே குறித்த யானை உயிரிழந்துள்ளது. ரயில் மார்க்கத்திற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சினை பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் மரம் ஒன்றில் மோதியுள்ளது. காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.